கார்த்திகேயன் சாலை, பெரியார் நகர். நான் இந்த இடத்தில் தான் நிற்கிறேன் தற்பொழுது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. குரு என்பவன் கல்விக்கு அதிபதி, எழுத்தறிவித்தவன் இறைவன். நமக்கு எழுத்தை அறிவித்தவன் யார்? இறைவன் என்றால் அங்கே இருக்கக்கூடிய டீச்சர், குரு அவர்கள்தான். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவினில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. இப்படி ஒரு பாடலும் இருக்கிறது. நாம் எல்லாம் தாயின் வழியாகத்தான் பிறந்தோம். தந்தை காரணமாக இருந்தார். ஒரு தாயும் தந்தையும் சொன்ன பிறகுதான் நமக்கே, ஒரு குழந்தைக்கே இதுதான் தாய், இதுதான் தந்தை, இதுதான் அண்ணன், இதுதான் அக்கா, இதுதான் என்று தெரிய வரும். அதற்கு முன்பு நாம் எங்கிருந்தோம், எங்கே இருந்தோம், எப்படி இருந்தோம் என்று தாய்க்கும் தெரியாது, தந்தைக்கும் தெரியாது, பிறந்த பிறகு நமக்கும் தெரியாது. அப்படி ஒரு சூழலில்தான் நாம் எல்லாம் பிறந்துள்ளோம். ஆனால் நமக்கென்று ஒரு தாய் இருக்கிறாள். ஏனென்றால் அவர் பாலூட்டினாள். அவள் வயிற்றில்தான் நாம் பிறந்தோம். தந்தை காரணமாக இருந்தார். இருவரும் சேர்ந்த வாழ்க்கையின் ஒரு விளைவுதான் ஒரு குழந்தை. அப்படித்தான் நாம் எல்லாம் பிறந்திருக்கிறோம். இதில் எங்கே கடவுளுக்கு இடம் இருக்கிறது? இடமே இல்லை. தாயின் கேட்டால், உன்னிடம் ஒரு தாயிடம் போயிட்டு என்னை படைத்தது நீயா அல்லது கடவுளா என்றால் நிச்சயமாக அந்த தாய் சொல்வாள், நான் தான் உன்னை பெற்றெடுத்தேன், கடவுள் இல்லை. தந்தை இல்லை என்றால் ஒரு குழந்தையே இல்லை. எப்படி தான் ஒரு தாய் சொல்வாள். எனவே நம்பிக்கை வேறு, வாழ்க்கை என்பது வேறு. அன்னையும் பிதாவும் தான் முன்னறி தெய்வம். இதை தவிர வேறு என்ன தெய்வம் இருக்கிறது வாழ்க்கையில்? நமக்கு எது தேவை? நம் தேவையை வைத்தே தான் நம்ம வாழ்க்கை நாம் முடிவெடுக்கிறோம். படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், ஒரு குடும்பத்தை உண்டாக்குகிறோம், குழந்தை குட்டிகளுடன் வாழ்கிறோம். இதையெல்லாம் நம்முடைய நாம் உருவாக்கிய சொந்தங்கள் தான், பந்தங்கள் தான். அதுக்கு ஆதாரமாக இருந்தது தாயும் தந்தையும் தான். அதற்கு முன்னாடி முன்னோர்களுக்கு முன்னாடி முன்னோர்கள் தான். அவர் எப்படி சொல்வது? 7 தலைமுறை சொல்வார்கள். அதற்கு முன்னாடி இருந்தவர்களை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் இருந்தோம். ஏதோ ஒரு தாய் வழியாகத்தான் நாம் இருக்கிறோம். தாய் இல்லை என்றால் எதுவுமே இல்லை. மேரி மாதா அப்படித்தான். மேரி மாதா என்பார்கள், வேளாங்கண்ணி மாதா என்பார்கள். புனித அந்தோனியார் கோவிலுக்கு போனாலும் அங்கேயும் மேரி மாதாவைத்தான் கொண்டாடுகிறார்கள். எனவே தாய் இல்லாமல் ஒரு யாருமே இல்லை. தாயை பாராட்டுவோம், தாயை வணங்குவோம், கடவுளை மறுதளிப்போம். கடவுளை வைத்துக்கொள்வதென்றால் வைத்துக்கொள்ளலாம், ஒன்று தவறில்லை. ஆனால் தாய்க்கான ஒரு இடத்தை நிச்சயமாக கடவுளால் நிரப்ப முடியாது. ஏனென்றால் கடவுள் வெறும் நம்பிக்கை மட்டுமே. அவர் எதையும் நமக்காக செய்வதில்லை. நாம் தான் போய் கடவுளை தேடி கும்பிடுகிறோம், கோயிலை சென்று நாடுகிறோம், ஏதாவது பூஜை செய்கிறோம். இந்த நவகிரகங்களை எடுத்துக்கொண்டு அதனால் நமக்கு பலன் உண்டு என்று அவர் சொல்கின்ற பொய் வார்த்தைகளை நம்பி நாம் ஏமாறுகிறோம். எல்லாம் பணம் பறிக்கும் வேலைதான். உண்மையிலேயே கடவுள் என்றால், கடவுளுக்கு ஒப்பானவர் யார் என்றால் தாயும் தந்தையும் தான். இதை மறுப்பவர்கள் அவர்கள் மனிதர்களே அல்ல. அவர்கள் குரங்கிலிருந்தும் பிறந்தவர்கள் என்றும் சொல்ல முடியாது. அப்படித்தான் நான் கருதுகிறேன்.